ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழன் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. உங்களை யார் அப்பா கிட்ட நீங்கள் வரதா சொன்னீங்க, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை, அவர் ஆசைப்படுறாரு நிலா, அவர் நடத்திட்டு போட்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அங்கே தேவையில்லாமல் வந்தால் நிறைய சொந்தக்காரங்க நிறைய கேள்வி கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. போதும் போதுன்ற அளவுக்கு அங்கே கேள்வி மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விடு நிலா, பார்த்துக்கலாம், அதான் உங்கள் அப்பாவே நான் பார்த்துக்கிறேன், நிலாவை பயப்படாமல் வர சொல்லுன்னு சொன்னாங்க இல்லை, அதையும் மீறி போகாமல் இருந்தால் இத்தனை வருஷமாக கழித்து இப்போ தான் உங்கள் அப்பா நம்மக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் நாமளும் முகத்தை காட்டினா அவர் என்ன பண்ணுவார் சொல்லு, திரும்பவும் உங்ககிட்ட பேசாமல் தான் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நான் உங்களாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அதே மாதிரி இருந்துட்டு போயிடறேனே. இங்கே பாரு நிலா, யாரும் இல்லைன்னா சொல்லாத, உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நீ யாரும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மா உன்னை விட மாட்டாங்க. நீ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலையும் அவங்க கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவுக்கு பொறுமையை எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. என்னமோ போங்க சோழன், ஆனால் உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் முன்னாடி, ஆனால் இப்போ அப்படி கிடையாது நிலா, கண்டிப்பாக என்னையும் உன்னையும் அவங்க பிரிக்க மாட்டாங்க. அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணாலையும் நான் எதுக்கு இருக்கேன், என் நிலாவை நான் அப்படி விட்டுருவேனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.